கண்ணன் ஏன் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான் அப்படின்னா, ஆயர்கள்லாம் இந்திரனுக்காக விழா எடுத்தார்கள். பலவிதமான உணவுப் பொருள்கள், பக்ஷணங்கள் எல்லாம் தயாரித்து இந்திரனுக்கு படையல் போடுவதற்கு தயாரானார்கள். கண்ணன் வந்தான், இல்லை இல்லை, நீங்கள் இந்திரனுக்கெல்லாம் பூஜை பண்ணாதீங்கோ, கோவர்தன மலை இருக்கே, இதுதான் நமக்கு பல விதங்களில் உபயோகமாக இருக்குது. அதனால் இந்திரனுக்குன்னு என்னென்ன உணவெல்லாம் எடுத்து வைத்தீர்களோ அத்தனையும் இந்த மலைக்கு சமர்ப்பித்து விடுங்கள்னு கண்ணன் சொன்னான். ஆயர்பாடியில் கண்ணன் சொல்லிட்டா அப்பீலே கிடையாது. அதனால அவ என்ன பண்ணிட்டா, சரி இந்திரனுக்காக எடுத்து வச்சதெல்லாம் ஒரு பெரிய மாட்டு வண்டியில் வைத்துக்கொண்டு, இந்த காட்சியெல்லாம் வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் அப்படியே வர்ணித்து காட்டுகிறார். ஒரு பெரிய மாட்டு வண்டியாம். அந்த மாட்டு வண்டியில எல்லா உணவு பண்டங்களையும் ஏற்றிக்கொண்டு கோவர்தன மலைக்கு படையல் போடுகிறார்கள். இன்னைக்கு திருக்கோவில்கள்லாம் அன்னக்கூட்ட உற்சவம், திருப்பாவாடை என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, அது போல உணவையெல்லாம் குவித்திருக்கிறார்களாம். எல்லாத்தையும் கோவர்தன மலைக்குன்னு இவா சமர்ப்பிச்சா. ஆனா அதை சாப்பிட்டது யாருன்னா, கோவர்தன மலை சாப்பிடலையாம். இவர்களோட கிருஷ்ணன் நின்று மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கான். கோவர்தன மலைக்கு படையெல்லாம் நான் ஆயிட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். இதே கிருஷ்ணன், இங்கே இருக்கும் அதே கிருஷ்ணன் மலை உச்சியில அகம் கோவர்தனோஸ்மி, நான் தான் கோவர்தன மலை அப்படின்னு இன்னொரு வடிவம் எடுத்தானா. இன்னொரு வடிவம் எடுத்துட்டு இவ என்னென்ன சமர்ப்பிச்சாலோ எல்லாத்தையும் கண்ணனே சாப்பிட்டானா. வேகமா வேற சாப்பிட்டானா. ஏன் வேகமா சாப்பிட்டான்னா, அதுக்கு மாமுனிகள் ஒரு வியாக்கியானம் பண்ணார். அதாவது இவன் மெதுவா சாப்பிட்டுட்டே இருந்தான்னா மக்கள் நடுவில் யோசிச்சுட்டு, இல்லை வேண்டாம், எதுக்கு பழக்கத்தை மாற்றணும், பாதி கோவர்தன மலை சாப்பிட்ட வரைக்கும் போறோம், மீதியை இந்திரனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, சீக்கிரமா சாப்பிட்டுருவோம், மொத்தத்தையும் காலி பண்ணிடுவோம்னு சொல்லி மிச்சமும் வைக்காமல் காலமும் அவகாசம் கொடுக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டான். விளைவு என்ன, இந்திரனுக்கு கோபம் வந்தது. புஷ்கலாவர்த்தம் உள்ளிட்ட மேகங்களை கூப்பிட்டு கல்மழை பொழிந்து ஆயர்பாடியையே அழிச்சுட்டு வாங்கோன்ட்டான். மழையை உண்டாக்கினது யாருன்னா, பெரியாழ்வார் சாதிக்கிறார், இந்திரன் இல்லை கிருஷ்ணன் தான்னார். ஏன்னா இவன் தானே அந்த பூஜையை தடுத்து நிறுத்தி இந்திரன் மழை பொழியும்படியாக பண்ணான். ஆனா மழை வந்ததும் கிருஷ்ணன் என்ன பண்ணானா, ஆஹா, என் அடியார்களை காப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டதே, அந்த கல்மழையில பசுக்களும் ஆயர்களும் ஆனிரைகளும் தவிக்க யாரும் கவலைப்படாதீங்கோன்னு கோவர்தன மலையை குடையாக தாங்கி பிடித்து கீழே வாங்கோ அடைக்கலம் தருகிறேன்னு அத்தனை பேரையும் கீழே கொண்டு வந்தானே. கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு எல்லாரையும் காப்பாத்தினானோ இல்லையோ, அதுல கிருஷ்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷமா. அவன் திருமேனியை பார்த்தா சந்தோஷத்துல அலைகள் எரியக்கூடிய கடல் போல கிருஷ்ணன் திருமேனி ஒளி அப்படி பிரகாசித்ததான். நாம கூட சில நேரங்கள்ல யாராவது உதவி கேட்டா முகத்தை தூக்கி வச்சுட்டு வேண்டா வெறுப்பா இப்படியெல்லாம் அசைன்மெண்ட் கொடுக்குறாரேன்னு உதவி செய்வோம். ஆனா பகவான் அப்படி செய்யலையா. பொறுமா கடல் வண்ணன், அலைகள் பொங்கி வந்து அதிரக்கூடிய கடல் போன்ற திருமேனி வண்ணம், திருமேனி நன்றாக பிரகாசிக்க ஆனந்தமாக 7 நாள் கல்மழை பொழிந்தாலும் ஒரே மாதிரி எந்த மாறுதலும் இல்லாமல் பொருத்த மலை, தன் திருக்கரங்களிலே தாங்கி பிடித்த மலை, அதுதான் கோவர்தன மலை.